நம்ம வீட்டு பக்கத்துல நெறைய நிலங்கள் எம்ப்டியா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம போகிற வழியிலயும் நம்ம பார்க்குறோம். நம்ம பயணம் பண்ணும்போதும் ரோட்டோரங்கள்ல பார்க்குறோம். நெறைய இடங்கள் எம்ப்டியா இருக்கு. ஆனா, அதுலலாம் நெறைய செடிகள் வளர்ந்திருக்கும். காட்டு செடிகள். நெறைய அழகழகான பூக்களோட, நெறைய பசுமையா பார்க்கறதற்கே செழிப்பா வளர்ந்திருக்கும். ஆனா, அதனால எந்த பயனுமே இல்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய பிள்ளைகளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைய நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்துல போடும்போது, பிள்ளைகளினால் நமக்கு கர்த்தருக்கு பலன் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதத்தான் கர்த்தர் பைபிள்ல உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்துல சொல்றாங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும், உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து, அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி, உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், அவைகளை குறித்து பேசுவீர்களாக அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இது எத்தன உண்மைங்க. நம்மளுடைய பிள்ளைங்களுடைய உள்ளம் எவ்வளோ கர்த்தருக்கு மேன்மையானது, ஆத்துமா எவ்வளோ மேன்மை உள்ளது, எவ்வளோ விலையேற பெற்றது. அத கர்த்தருடைய வசனங்கள நம்ம விதைத்து, அத பயனுள்ளதா நம்ம மாற்றுவோமே!